ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா மாதிரி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். துர்காவை தான் காட்டுறாங்க. துர்கா வந்து அவங்க அதாவது தேவியோட மிஸ் சொன்னதையே அவங்க நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரிக்கு அவங்க வீட்டுக்கு வரவும் அப்போ தேவி பாப்பாட்ட வந்து அவங்க கேட்குறாங்க, என்ன தேவி உன்னுடைய மிஸ் வந்து இன்றைக்கி என்கிட்ட வந்து பேசுனாங்க, நீ என்ன 2 நாளாகவே சரியாகவே படிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லவும், சூர்யா என்ன அங்கே வா நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க பார்வதி ஹாசினியும் கேட்குறாங்க, என்ன தேவி நானும் 2 நாளாக பார்த்துட்ருக்கிறேன், துர்காவை நீ அவாய்ட் பண்ணுற மாதிரிக்கே இருக்குது, ஏன் துர்கா அம்மா கிட்ட ஏதாவது சண்டை போட்டிருக்கிற அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சூர்யா, ஏன் நம்ம இங்கே நின்றுட்டு இருக்கணும், வா நம்ம போகலாம் அப்படிங்கவும் அப்போ சூர்யா சொல்கிறாங்க, எங்கள் பாரு குழந்தைங்கன்னா அப்படி தான் இருந்துகிட்ருக்கோம், ஒரு நாளைக்கு வந்து படிக்கும் ஒரு நாளைக்கு வந்து படிக்காது, அதுக்காக மிஸ் சொன்னதெல்லாம் நீ நினச்சிட்டு இருக்காதுன்னு அப்படின்னு சூர்யா வந்து துர்காவை போட்டு அவங்க திட்டி விட்டுறவும் இதை பார்த்துட்டு தாராவும் சங்கரபாண்டி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ சூர்யா வந்து அவங்க ராணிக்கிட்ட சொல்கிறாங்க, நீ போய் ரூமில் போய் ரெஸ்ட் எடுமா, நான் வந்து கொஞ்சம் வேலை இருக்குது முடிச்சுட்டு வந்துடுது அப்படிங்கும்போது சரிதாப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்த்தோம்னா ராணி போகவும் அடுத்து பார்த்தோம்னா துர்கா வந்து ராணி பாப்பா நடந்துக்கிட்ட விதத்தெல்லாம் வந்து சந்தேகப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா தேவி பாப்பா நினச்சிட்டு தானே அவங்க இருக்கிறாங்க, ராணின்னு தெரியாதுல்ல. அப்போ வந்து ஹாசினி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, துர்கா நானும் வந்து 2 நாளாக அவளை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், உங்ககிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறேன், எப்போ பார்த்தாலும் சூர்யா மாமா கூடயே வந்து தான் அவள் பேசிக்கிட்டு இருக்கிறா, இங்கே வந்ததுக்கப்புறமா அவள் வந்து துர்காமான்னு உங்ககிட்ட தானே பாசமாக இருந்தா, ஆனால் இப்போ ஏன் அவள் இப்படிலாம் இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும் போது அப்போ துர்காவும் சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கும் தெரியல, தேவி ஏன் திடீர்னு இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டுதான்னு எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டுக்கு அப்படின்னு துர்கா சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அங்கே ரூமுக்கு வரவும் அப்போ துர்கா வந்து எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க, என்னது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதிட்டு இருக்கவும் அப்போ வந்து அங்கே துர்கா வராங்க. துர்கா வந்ததுமே தேவி குழந்தைய பார்க்குறாங்க, அதாவது ராணி உட்காந்துருக்குறாங்க, அவங்க பார்க்குறாங்க. அப்போ முதுகில் வந்து தேவி குழந்தைக்கு வந்து மச்சம் இருக்கும் போலுக்கு, என்னது தேவி அம்மாவுக்கு மச்சம் இருக்குமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து துர்கா வந்து அவங்க பார்க்குறாங்க, இங்கே பாரு தேவி அப்படின்னு சொல்லவும், என்ன துர்காம்மா அப்படிங்கிறாங்க, அம்மா நீ எதுக்காக சரியாக படிக்க மாட்டேங்கிற 2 நாள் அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள் சும்மா அதே கேட்டு நான் தொந்தரவு பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவி வந்து முகத்தில் அடித்த மாதிரிக்கு பேசியிருந்தாங்க. அதாவது ராணி வந்து பேசவும் உடனே வந்து துர்கா சொல்கிறாங்க, இங்கே பாரு உண்மையை சொல்லு, நீ தேவி கிடையாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே ராணி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ துர்கா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ என்னோட தேவி அம்மா கிடையாது, நீ யாருன்னு உண்மையை சொல்லு, தேவி அம்மா உருவத்தில் இருக்கிற நீ யாருன்னு சொல்லி, நீ வந்து தேவியே கிடையாது அப்படின்னு சொல்லவும், இல்லை துர்காம்மா நான் தான் தேவி அப்படின்னு சொல்லவும், என்னுடைய தேவிக்கு முதுகெல்லாம் மச்சம் இருக்கும், அது எப்படி மச்சம் மறையும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ராணி வந்து திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 நாளாக நானும் பார்த்துட்டு இருக்கிறேன், உன்னுடைய இதுவே எல்லாமே வந்து மாறிட்டு இருக்குது, தேவி மாதிரிக்கே இல்லை, நீ உண்மையை சொல்லி நீ யாருன்னு சொல்றியா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து ராணி வந்து பயத்தில் உண்மை எல்லாத்தையும் சொல்லியிருந்தாங்க. ஆமாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கு நான் தேவி கிடையாது, நான் ராணி அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே துர்கா அதிர்ச்சி அடைகிறாங்க, என்னது நீ தேவி கிடையாது ராணியா, என்ன நடந்துச்சு, நீ எப்படி இங்கே வந்த, அப்போ என்னுடைய தேவி அம்மா எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பார்த்தோம்னா ராணி வந்து நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நானும் எங்கள் அப்பா வந்து வித்தை காட்டப்பட்டவங்க, அந்த மாதிரிக்கு ஒரு இடத்துல தான் நாங்கள் வித்தை காட்டிகிட்டு இருக்கும்போது இங்கே இருக்கிறாங்களே மாயா, அவங்களும் அந்த சங்கரபாண்டி கூட இருக்கிறானா, அவங்க 2 பேரும் வந்தாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் எங்கள் நைனாவை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க, எங்கள் நைனாவை வந்து அவங்ககிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக தான் நான் இந்த மாதிரிக்கு நடிச்சிட்டு இருக்கிறேன், என்னை தேவி மாதிரிக்கு நடிக்க வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே துர்கா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ என்னுடைய தேவி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தேவியை அந்த சங்கரபாண்டி தான் அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வந்தான், அதுக்கப்புறமா தேவிக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே துர்காவுக்கு தூக்கி வரி போடுது, இவ்வளோ தூரம் நடந்திருக்கா, அப்போ நம்ம கண்ட கனவு எல்லாமே உண்மைதான், அப்போ நம்ம எந்த இடத்துக்கு போனோமோ அந்த இடத்துல தான் வந்து தேவி கீழே விழுந்திருக்குதா, அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு குழந்தை வந்து எனக்கு ஃபோன் பண்ண சொல்லிச்சுன்னு சொன்னார்ல, அப்போ அந்த குழந்தை வேறு யாரும் கிடையாது, நம்ம தேவி தான் நம்மளுக்கு வந்து ஃபோன் பண்ண சொல்லியிருக்கிறா, ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு தப்பானவங்ககிட்ட தேவி வந்து மாட்டியிருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லா உண்மையும் துர்காவுக்கு ஓரளவுக்கு அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க. அப்போ துர்கா சொல்கிறாங்க, இங்கே பாரு ராணி, உன்னுடைய நைனாவை காப்பாற்றி தரக்கூடியது என்னுடைய வேலை, ஆனால் அது வரைக்கும் நீ தான் ராணிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேங்கிற விஷயத்த வந்து இந்த வீட்டில் யாருக்குமே நீ சொல்லிடக்கூடாது, முக்கியமாக அந்த மாயாவுக்கு சங்கரபாண்டிக்கு நீ சொல்லிடவே கூடாது அப்படிங்கும்போது, இல்லை துர்காமா நான் சொல்ல மாட்டேன், உங்களை நான் துர்காமான்னு கூப்பிடலாமா அப்படின்னு கேட்கும்போது நீ தாராளமாக கூப்பிடலாம், என்ன இருந்தாலும் சரிதான், என் தேவி அம்மா உருவத்தில் தானே நீ இருந்துட்டு இருக்கிற, அதனால் நான் உனக்கு துர்கா அம்மா தான், ஆனால் என்னுடைய தேவி அம்மாவை நான் காப்பாற்றி நான் வீட்டுக்கு அழைச்சிட்டு வரேன், அது வரைக்கும் நீ வந்து இங்கே தேவியாவே நடிச்சிட்டு இருக்கணும், யார் என்ன கேட்டாலும் சரி தான், நீ ராணிங்கிற உண்மையை சொல்லிடக்கூடாது, அதுவும் எனக்கு வந்து நீ ராணிங்கிற உண்மை தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து மாயாவுக்கு சொல்லிடவே கூடாது அப்படிங்கும்போது, இல்லை துர்காமா நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் எப்படியாவது தேவியை போய் காப்பாற்றி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு
சொல்லவும் இது கிட்டதுமே துர்கா வந்து ராணியை கட்டி பிடிச்சி அவங்க முத்தம் கொடுத்துட்டு அங்கேருந்து போகும்போது உடனே வந்து ராணி கூப்பிடுறாங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்கள் நயனாவை அவங்ககிட்ட இருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாம்மா நான் அவங்க நயனாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து துர்கா கிளம்புறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அந்த கும்பலை வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க எந்த இடத்துல எங்கே இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு. அவங்க வந்து துர்கா வந்து ஓரளவுக்கு கண்டுபிடிக்கவும் இங்கே பார்த்தோம்னா தேவியை தான் காட்டுறாங்க. அப்போ தேவி சொல்கிறாங்க கூட உள்ள பசங்கள்கிட்ட எல்லாம் நான் எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போயிடுறேன், தப்பிச்சு போனதுக்கு அப்புறமா துர்கா மாட்ட போய் நான் வந்து உங்களையும் நான் காப்பாத்துறேன் அப்படிங்கும் போது அப்போ கூட உள்ள பசங்கள்லாம் வந்து தேவிக்கு உதவி பண்ணுறாங்க. அப்போ அந்த குடோன்ல இருந்து பார்த்தோம்னா பாக்ஸாக வந்து எல்லாமே காரில் எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து தேவி பாப்பா சொல்கிறாங்க நான் அந்த பாக்ஸுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டதேன். அப்போ என்னையும் வந்து இங்கே அதாவது இந்த குடோன்ல இருந்து அந்த காரில் வந்து என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்களா, அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து தப்பிச்சு நான் துர்காம்மா கிட்ட போயிட்டு உங்களெல்லாம் பற்றி சொல்லி உங்களெல்லாம் காப்பாற்றுறேன் அப்படிங்கும் போது உடனே அவங்களாம் சரி அப்படிங்கிறாங்க. அதுபடி பார்த்தோம்னா தேவி வந்து ஒரு பாக்ஸுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டுதாங்க. அடுத்து வந்து அந்த பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு காருக்குள்ளே கொண்டு வைக்கவும் உடனே தேவி நம்ம நல்ல வழியாக அந்த காருக்குள்ளே வந்துட்டோம், கொஞ்ச நேரத்தில் நம்ம வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தேவி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா அவங்க காரை வந்து எடுக்க ஆரம்பிச்சிடவும் அப்போ கூட உள்ள பசங்களாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க தேவி இங்கேருந்து போயிட்டா எப்படியாவது நம்மளெல்லாம் இவங்ககிட்ட இருந்து காப்பாற்றிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து வந்து பார்த்தோம்னா அந்த காரு போனதுமே அவங்க அதாவது துர்கா வந்து அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க. துர்கா அந்த இடத்துக்கு வந்ததுமே பார்த்தோம்னா அந்த ஆளை பிடிச்சிருந்தாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரிக்கு தப்பான ஒரு வேலையை வந்து செய்திருப்ப, அது மட்டும் இல்லாமல் என் குழந்தையும் நீ அழைச்சிட்டு வந்திருப்ப, ஒழுங்கு மரியாதை சொல்லி என்னுடைய தேவி எங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே அதாவது அந்த ஆளும் கூட உள்ள அந்த லேடியும் வந்து ஐயோ இவங்ககிட்ட இருந்து எப்படியா தப்பிச்சிடணும், இந்த தேவியோட அம்மா தான் இவங்க பொழுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு பேரும் பார்த்தோம்னா தப்பிக்கிறதுக்காக ஓடுறாங்க. அப்போ வந்து துர்கா வந்து அந்த கூட உள்ள கான்ஸ்டபிள்கிட்ட எல்லாம் வந்து சொல்றாங்க அவங்கள போய் பிடிங்க அப்படிங்கும் போது அப்போ கூட உள்ள பசங்கள்கிட்ட எல்லாம் வந்து அவங்க துர்கா வந்து கேட்குறாங்க என் குழந்தை தேவியை பார்த்தீங்களா எங்க இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது நீங்களாம் எப்படி இவங்ககிட்ட வந்து மாட்டினீங்க அப்படின்னு சொல்லவும் நாங்களாம் வந்து அப்பா அம்மா இல்லாத அனாதைங்க, அதனால தான் இவன் எங்களை ஈஸியாக வந்து இந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வந்துட்டான், எங்களை காப்பாற்றுறதுக்கும் யாருமே வரலை அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து தேவி எங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. தேவி வந்து எங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்காக உங்களை பார்க்குறதுக்காக வந்து இங்கேருந்து தப்பிச்சு போயிட்டா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கும் போது அப்போ நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இதை கிட்டதுமே துர்கா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ தேவி இங்கேருந்து போயிட்டாலா, இப்போ அங்கே எங்கே போகிறாலும் என்ன ஆனாலும் தெரியல அப்படின்னு சொல்லி துர்கா வந்து பார்த்தோம்னா மற்ற பசங்களெல்லாம் காப்பாற்றிருந்தாங்க. எங்கே பார்த்தோம்னா அந்த ஆளையும் இந்த லேடியும் வந்து அவங்களையும் பிடிச்சி கொண்டுட்டு வந்துருந்தாங்க. உண்மை சொல்லுடா, இங்க இருந்து பாக்ஸ் எல்லாம் வந்து கொண்டுட்டு போனீங்களே எந்த இடத்துக்கு கொண்டுட்டு போறீங்கன்னு உண்மை சொல்லுடா அப்படிங்கவோ உடனே அவரும் உண்மை சொல்றாரு. பார்த்தோம்னா அந்த பொருள் எல்லாமே வந்து கப்பல்ல வந்து அவங்க எடுத்துட்டு வெளியூருக்கு கொண்டுட்டு போறாங்க போலுக்கு. இது தெரியாம அந்த பாக்ஸுகளுக்கு தேவி பாப்பாவும் ஒளிஞ்சு இருக்கிறாங்க. தேவி வந்து அங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சிருவாங்களா, துர்கா வந்து தேவியை காப்பாத்திடுவாங்களா, அடுத்துதான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போக போறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம்.